ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வெஜிடேரியனில் 65 தான் செய்ய போகிறோம். அதாவது சோயா சங்க்ஸை வச்சு நம்ம 65 செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பில் நல்லா கொதிக்க வச்ச சுடுதண்ணி வச்சுருக்கிறேன். அதில் நம்ம எடுத்துக்கிட்ட சோயா சங்க்ஸை ஃபுல்லாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சோயா சங்க்ஸ் எல்லாமே ஒரு 10 மினிட்ஸுக்கு இந்த சுடுதண்ணியில் நல்லா ஊறணும். நம்ம கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நம்ம சேர்த்த சோயா சங்க்ஸ் எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த மாதிரி ஊறி வரணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதில் இருக்க சுடுதண்ணியை நம்ம வடிகட்டிட்டு நார்மல் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அதில் இருக்க தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா சோயா சங்க்ஸையுமே நான் தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். பாருங்க, இப்போ எல்லா சோயா சங்க்ஸையும் நான் எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம 65 செய்யறதுக்கு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்குறேன். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன். அடுத்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா தான் சேர்த்துருக்குறேன். ஒரு அரை ஸ்பூன் கறி மசாலா. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நமக்கு 65 மசாலாலேயே ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால நீங்கள் கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே இந்த சோயா சங்க்ஸோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும் போது அந்த மசாலா எல்லாம் அதில் சேர்ந்து நல்லாயிருக்கும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸுக்கு அப்படியே ஊற விட்டுருங்க. பாருங்கள், இப்போ 15 மினிட்ஸ் ஆகிட்டு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். எண்ணெயை மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமான சூட்டில் இருந்தால் உங்களுக்கு சோயா சங்க்ஸ் எல்லாமே கருகிரும், உள்ளே வேகாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த 65 ரெடி ஆகுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஒரு 3 to 4 மினிட்ஸ்லேயே நமக்கு ரெடி ஆயிரும். லைட்டாக இப்படி வெந்தோன்னா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா சைடும் உங்களுக்கு வெந்து வரும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெஜிடபிள் பிரியாணி, சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் இந்த சைட் டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். சோயா சங்க்ஸ்ன்னே யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துட்டு நம்ம அடுப்பிலேருந்து எடுத்துடலாம். எனக்கு பர்சனலாகவே இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்தளவுக்கு சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.